சக்கரவள்ளி கிழங்கு. இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு போகிறோம். நல்லா எல்லாம் இது விளைஞ்சி இருக்குது, செடிலாம் இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய தோட்டம் தான் தெரியும் இதில் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இது நாலு ஆயிடுச்சு. அதனால் கிழங்கு சொத்து வந்துட்டுன்னு விற்க போக முடில. அதனால் எல்லோரையும் பறித்து போக சொல்லிக்கிறாங்க. கிழங்கு யாருக்கு வேணுமோ எடுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. கொடிலாம் நல்லா பச்சை பசேர்னு தான் இருக்குது. அதெல்லாம் எந்த மக்கள் இல்லை, கொடி நல்லா தான் இருக்குது. இந்த கொடியை அறுக்கணும்னா நம்ம கத்தியால் தான் இருக்கணும், அருவாவில் தான் இருக்கணும். இது கத்தியால் அறுத்தோம்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு வெட்டாது. இதங்கிட்ட இந்த கொடி பால் வரும், பிசு பிசுன்னு கையெல்லாம் கருப்பு கருப்பாகிடும், பால் வரும். அதே போல் இந்த கிழங்கு வேய்க்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு முனையை 2 பக்கமாக அரிஞ்சிட்டு அது தண்ணியில் போட்டு அலசணும். அந்த பால் கொஞ்சம் போனால் தான் கிழங்கு நல்லாயிருக்கும். இல்லை பிசு பிசுன்னு ஆகிடும். அது நீங்கள் வேச்சு சாப்பிட்னா கூட பிசு பிசுன்னு ஆகிடும். அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பச்சையாகவும் சாப்பிட்லாம். கொஞ்சம் கழுவினிங்கன்னா உங்களுக்கு பச்சை பசுன்னு பச்சையாக சாப்பிட்லாம். இது கொடியை அறுக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் இந்த சைடை அறுத்து இருக்கணும். நம்ம கொடியை அறுத்துட்டு நம்ம கிழங்கு நோண்ட போகணும். அவங்க ஆல்ரெடி இப்போ நோண்டிட்டு திரும்ப கொஞ்சம் நோண்டத்துக்காக கொடியை அறுத்துட்ருக்காங்க. இது 4 ஆயிடுச்சு. இது தை மாதம் பொறுங்க வேண்டியது இப்போ 4 ஆகி போச்சு. இதை பாருங்கள், கொத்துறோம். இது போல் தான் அந்த வஞ்சிக்கு பார்த்து கொத்தணும். மற்ற இடத்துல கிழங்கு இருக்காது. அந்த கொடி நம்ம எங்கே ஊனணுமோ அதில் கொடி பிரிஞ்சுது பார்த்திங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான் அதிகமாக கிடைக்கும். மற்ற இடத்துக்கிட்ட கொடி ஓடுற இடத்துக்கிட்ட உங்களுக்கு 1 2 தான் கிடைக்கும். ஜாஸ்தி அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால் நீங்கள் எந்த ஒருத்திட்ட கொத்துறீங்களோ அந்த ஒருத்திட்ட தான் நாங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்காது. கிழங்கு எல்லாம் பெரிய பெரிய கிழங்கு தான். இதை பாருங்கள், இதே பெருசு தான். இது களிமண்ன்றதுனால இப்படி இருக்குது. ஆனால் இது சொத்து இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நல்லா தான் இருக்கும் கிழங்கு, வச்சு சாப்பிடலாம். சின்னது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சின்னதெல்லாம் நீங்கள் இதில் தண்ணி வச்சு அதில் போட்டு வேச்சு சாப்பிடுவோங்க, உப்பு போட்டு. அதுக்கப்புறம் தண்ணி கீழே ஊற்றி இந்த இட்லி சுடுற இதெல்லாம் மேலே ஒரு தட்டு பிளேட்டு வச்சு அதுக்கு மேலே இந்த கிழங்கு வச்சு சாப்பிடுவாங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒன்றாகாது. மரணத்து வரைக்கும் வச்சுருந்தா கூட அது ஒன்றாகாது. அது தண்ணியில் போட்டோன்னா அன்றைக்கி ஈவினிங்குள்ளேயே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் சுட்டு சாப்பிட்லாம். சுட்டு சாப்பிட்டீங்கன்னா பெஸ்ட்டு. அது 2 நாள் வச்சுருந்தா கூட சாப்பிட்லாம். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அது கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். அது இந்த கிழங்கு அதனால் உங்களுக்கு அது 2 நாள் வச்சுருந்து சாப்பிட்டாலும் அது எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு, இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால. இது அப்புறம் வத்தை போடுவாங்க. அப்படியே பச்சையாக என்ன பண்ணுவாங்க, இப்போ மெல்ஸ் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸு போல் வச்சு அது காய வச்சு சாப்பிடுவாங்க வேணுன்ற பார்த்து. நல்லா சுவையாக வேணும்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு 40 சென்ட் இது எல்லாம் கிழங்கு வீணாகி போச்சு. 1 ஏக்கர் மொத்தமாக போட்டாங்க. அதில் கொஞ்சம் பிடுங்கி தை மாதத்துக்கு முன்னாடி பிடுங்கியாச்சு. அது நல்லா இருந்தது கிழங்கு. இது 4 ஆயிடுச்சுன்றதுனால சொத்து வந்துருச்சு, பிடுங்கிறதுக்கு இல்லை. அப்புறம் அவங்க வண்டியும் வரமாடுது. வெய்ய டைம் வேறு. மே ஆயிடுச்சு. இதே ஏப்ரல் போய் மே ஸ்டார்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம்லாம் இந்த கிழங்குலாம் செடி வச்சுருது வேஸ்ட்டு. அதனால தான் அது என்ன பண்ணுறாங்க, இப்போ அது யார் வேணுமோ அது பறிச்சுன்னு போகணுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு வீட்டுக்கு கொஞ்சம் வேணுன்ட்டுக்காக பறிக்கிறோம். சொத்து தான் அதிகமாக இருக்குது. ஆனால் கிழங்கு வச்சுக்கிறதுக்கு கரெக்டான டைமுக்கு பிடிங்கிருந்தாங்கன்னா நம்மளுக்கு அவங்க எவ்வளோ கிழங்கு எண்ணிருக்கலாம். எல்லாம் ஒரு வண்டி கிழங்கு அவங்க எடுத்துருக்கலாம். அதை விட்டுட்டு அவங்க லேட்டாக ஆகிறாங்க. இப்போ ஊர்லேருந்து எம்மன் பேர் அது பிடிங்கி எடுத்துன்னு போகிறாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பிடிங்க ஆஞ்சி எடுத்துன்னு போகிறோம். நல்லா தான் இருக்குது கிழங்குலாம். ஒன்று அதிகமாகலாம் சொத்து விடல. கொஞ்சம் ஊருக்கு கொடுத்தோம்லாம் நம்ம கொஞ்சம் சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் நோண்டிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கேன். இது கொடி ஏற்றும் போது நீங்கள் அப்படியே பதுவு போட்டிங்கன்னா முளையும். அது விதை கொடியாக வரும். அப்போ வாய்க்காது. அதுக்கப்புறம்